ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெயில் காலம் தொடங்கிடுச்சு. நாம் சூப்பரான வெங்காய வடம் எப்படி போடலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரிப்பரேஷனை நாம் முன்னாலே ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான பச்சரிசியை எடுத்து அரை மணி நேரம் ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரேஷன் பச்சரிசியை கூட இந்த வடாமுக்கு யூஸ் பண்ணலாம். அரிசி அரை மணி நேரம் ஊறினதும் திரும்பவும் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு துணியை விரித்து நிழல்லையே காத்தாட விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 மணி நேரம் காத்தாறினதும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கர் ஒன்று எடுத்து நாம் எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதே போல் 3 மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் டைம் நம்ம காத்தார வச்சோம் பாருங்க, அந்த அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு 1-2ன்னு பொடிச்சு வச்சுக்கோங்க. இது மாவு பதத்துக்கும் போயிடக்கூடாது, நொய் பதம் இருந்தால் நல்லது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த அரிசியை கொட்டி கலருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிக்கும் போது சிம்மில் வச்சுடுங்க. இது நொய்யுங்கிறதுனால அடி பிடிக்காது, நல்லா வெந்து வந்துடும். இப்போ கொஞ்சம் பெருங்காய கட்டியை ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மூடி வச்சிடலாம். காலையில் பார்த்தோம்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இதில் கொஞ்சம் சீரகத்தை சேர்த்து விடுங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இந்த கூழோடு சேர்த்து விடலாம். ஒரு அரை முடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விடுங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் மிளகா, கறிவேப்பிலை, கொஞ்சம் போல் சீரகம், இது 3த்தையும் நல்லா பொடிச்சு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து வச்சிருங்க. இப்போ வாங்க மாடிக்கு போகலாம். ஒரு ஈர துணியை எடுத்து ஒரு பாலில் போட்டு நல்லா விரித்து வச்சிருங்க. இப்போ சின்ன சின்னதாக இதை கிள்ளி போட வேண்டியதுதான். இது கிள்ளி போடுற வடாமுங்கிறதுனால சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரமாக ஒரு தட்டில் கொட்டி 2 நாளைக்கு நல்லா காய வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தட்டில் தூக்கி போடும்போது நல்லா கலகலன்னு சத்தம் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த வடம் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சு இதை பொரிச்சு எடுங்க. பாருங்க எவ்வளவு அழகா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த வெங்காய வடம் ரொம்பவும் ஈஸியானது ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் டேஸ்டியானது. இது காரக்குழம்பு, மிளகா கிள்ளி போட்ட சாம்பார், இதுக்கெல்லாம் ரொம்பவும் குட் காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறையில் வெங்காய வடம் செய்யறது ரொம்பவும் சுலபம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நாம் வருஷத்துக்கு செஞ்சு வச்சுக்கலாம், கெடவே கெடாது. நீங்களும் வெங்காய வடாம இந்த முறையில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.